ஓய் ஸ்ரீலங்கா கொடியில சிங்கம் கையில ஏன் கத்தி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏன் இருக்குது? தெரியலனா நான் உனக்கு சொல்றேனே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால ஒரு ராஜா இருந்தார், பெரிய பணக்காரர். திடீர்னு அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? 800 இளவரசிகளை கூப்பிட்டாரு. 800 புரியுதா? 800 இளவரசியா? அவங்க எல்லார் கையிலயும் ஒரு விதையை கொடுத்துட்டு 6 மாசத்துக்கு அப்புறமா யாரு ரோஜா எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் ஈஸில 6 மாசத்துக்கு அப்புறமா அந்த 800 இளவரசிகளும் அரண்மனைக்கு வந்துட்டாங்க. புரியுதா? ஆனா ஒரு இளவரசி மட்டும் வரல. ஏன்னு கேட்கணும். பேக் டு தி பாயிண்ட். எல்லார்கிட்டயும் ரோஜா இருந்தது. சிலர் கையில எல்லோ ரோஸ், சிலர் கையில ஒயிட் ரோஸ், ரோஸ் எல்லா ரோஸும் இருந்தது. ஒரு இளவரசி கிட்ட மட்டும் ரோஸே இல்ல. ராஜா அந்த இளவரசி கிட்ட வந்து ரொம்ப பாசமா, ஏய் உன் ரோஜா எங்க அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த இளவரசி, ராஜா நீங்க 800 பேருக்கும் கொடுத்த வித கொய்யால ரோஜா விதையே கிடையாது அப்படின்னாங்க. செம்ம மாரல் ஸ்டோரி இல்ல இது? அது சொல்லவே இல்ல. அந்த சிங்கம் கையில கத்தி ஏன் இருக்குது அது எனக்கு தெரியாது. சும்மா நின்னுட்டு இருக்கீங்களே டைம் பாஸ் பண்ணலாம்னு ஸ்டோரி சொன்னேன். கத்தி ஏன் இருக்குன்னு தெரியாதா? தெரியாதுங்க. கதை சொன்ன அதாங்க சொன்னேன் டைம் பாஸ் பண்ணலான்னு.